வணக்கம். எல்லோருக்கும் எல்லாம் கிடைத்திட எல்லா வல்ல இறைவனை வேண்டி இன்றைய உங்கள் சிந்தனையில் சுந்தர் பிச்சை. வர்த்தக உலகத்தில் சுந்தர் பிச்சை என்னும் பெயர் தவிர்க்க முடியாதது. அமெரிக்காவால் தமிழரான சுந்தர் பிச்சை கூகுளின் தலைமை செயல் அதிகாரியாக பணியாற்றுகிறார், சிஓவாக. அவருக்கு 42 செயலாளர்கள். அது மட்டுமல்ல, உலகில் நம்பர் 1 அதிகமான சம்பளம் பெரும் ஒருவராக சுந்தர் பிச்சை இருக்கின்றார். இவ்வளவு ஆற்றல், திறமை, பதவி, அதிகாரம் இருந்தாலும் கூட எப்போதும் ஒரு எளிமையான, எதையும் சிந்தித்து கொண்டு நிதானமாக இருக்கக்கூடியவராக விளங்குகிறார். ஒரு முறை வேட்டூருக்கு செல்வதற்காக விமான நிலையத்தில் ஏறி பிஸ்னஸ் கிளாஸில் அவருக்கான சீட்டு உள்ள இடத்துல போய் உட்கார்றார். அங்கே பணியாற்றிய ஒரு விமான பணியாளர் அவருடைய தோற்றத்தை பார்த்து எள்ளி நகையாடி, நீங்கள் எக்கானமி கிளாஸுக்கு தான் தகுதியானவர், நீங்கள் அங்கே போய் உட்காருங்கள் என்று அவரை சொல்கிறார். அப்போது சுந்தர பிச்சை அவருடைய டிக்கெட், பிஸ்னஸ் கிளாஸ் டிக்கெட்டை காட்டுறாரு. அதை பார்த்தவுடன் கூட அவரிடம் தகராறு செய்து கொண்டிருக்கின்ற அந்த பணியாளரை பார்த்த விமான கேப்டன் அங்கு வந்து அந்த டிக்கெட்டை பார்க்குறாரு. அவர் உண்மையிலே பிஸ்னஸ் கிளாஸ் தான், அவருடைய இடத்தில் தான் அவர் உட்கார்ந்து இருக்கின்றார். அப்போது அந்த பணியாளரிடம் சொல்கிறார், அவர் கூகுளின் தலைமை செயல் அதிகாரி, அது மட்டுமல்ல பிஸ்னஸ் கிளாஸ்க்கான டிக்கெட்டும் அவரிடம் இருக்கிறது என்று. அப்போது அங்கிருந்து நகரும் பொழுது சுந்தர் பிச்சை அவரை பார்த்து சொல்கிறார் ஒரு புன்னகையோடு, எப்போதும் வெளித்தோற்றத்தை பார்த்து, அவர்களுடைய உடை, அவங்களுடைய அலங்காரம், அந்த எளிமையை பார்த்து நீங்கள் முடிவு செய்யாதீர்கள். அவர்களிடம் உள்ள தகுதி, அதிகாரம், அவர்களுடைய அறிவு, ஆற்றல், இதை வைத்து நீங்கள் முடிவு செய்ய வேண்டும். வெளித்தோற்றம் அப்படி பார்ப்பது அழகல்ல என்று நிதானமாக சொல்கிறார். ஆக இத்தகைய ஒரு நல்ல உதாரணமாக இருக்கும் சுந்தர் பிச்சையை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்ற சிந்தனையோடு அடுத்த வாரம் மேலும் இது போன்ற ஒரு சிந்தனை வழி உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் சூப்பர்மைண்ட் டைனமிக் தன்முனைப்பு பேச்சாளர் மு. கணேசன்.